ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம முட்டையில் குருமா எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, பே லீஃப், ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். 2 மீடியம் சைஸ் ஆனியன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஆனியன் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கறி லீஃப் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன் டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ராஸ்மெல் போனதும் 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் பார்த்துக்கலாம். கோகோனட் அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 பல் கேஷ்யூ நட் அண்ட் கொஞ்சமாக சோம்பு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கசகசா ஹாட் வாட்டரில் ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க எக் ஆட் பண்ணி லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அந்த குழம்புல போட்டு ரொம்ப நேரம் நாங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டே லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி மசாலாஸ் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த எக்கில் மசாலாஸ் நல்லா பிடிச்சிக்கும். அவ்வளோதான். அது சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக கலருக்காக தான் அதை ஆட் பண்ணுறது. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த ஆயிலே மசாலாஸ் நல்லா வதங்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த இதிலே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கறி எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். நல்லா அது வற்றி வரணும்.
இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு பார்த்தீங்களா? இன்னும் நல்லா கொதித்து அது நல்லா சுண்டி வரணும். லிட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அகைன் வந்து லிட் க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணியே கொஞ்ச நேரம் அந்த குழம்பு வந்து வற்ற விடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எக் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அகைன் வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், கொஞ்சம் லைட்டாக கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படியே ஓப்பன்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு குழம்பு வந்து கொதித்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். டேஸ்டியான சூப்பரான எக் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி எல்லா டிஃபன் கூடவும் நல்லா மேட்ச் ஆகும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.